வணக்கம் டெக் சப்போர்ட்டர்களை இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். சென்னையில் வசிக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பினை உறுதி செய்திடும் வகையில் இளஞ்சிவப்பு ஆட்டோ திட்டத்தின் கீழ் பயன்பெற 2ஆம் கட்டமாக விண்ணப்பம் செய்திட அழைப்பு விடுத்திருக்காங்க. இதற்காக நீங்கள் சென்னையில் வசிக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் விதமாக நீங்கள் இந்த ஆட்டோவை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பெண்கள் பாதுகாப்பு மற்றும் மகளிருக்கான அதிகாரம் அளிப்பதற்கான பல முன்னெடுப்பு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் ஒரு புதிய முயற்சியாக சென்னை மாநகரில் 250 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்துவதுடன் பெண்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு உறுதி செய்திடும் பொருட்டு இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த பெண்கள் சுய உதவி தொழிலில் சிறந்த விளங்க ஊக்கப்படுத்தும் ஓட்டுநர் உரிமம் பெற்ற பெண்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் இத்திட்டத்தின் வழிவகை செய்யும். ஒவ்வொரு இளஞ்சிவப்பு ஆட்டோவிலும் பெண்கள் பாதுகாப்பிற்காக காவல்துறை உதவி எண்ணுடன் இணைக்கப்பட்ட GPS பொருத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இது அவசர காலங்களில் புகார் பெற்றவுடன் காவல்துறையின் மூலம் விரைவாக நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்யும். இளஞ்சிவப்பு ஆட்டோ பெறும் பயனாளிகளுக்கு கட்டணங்கள் எதுவுமின்றி கமிஷன்ஸ், அதாவது ஊர் கேப்ஸ் செயலி பயன்படுத்தி வழிவகை செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மாநகரங்களில் 250 இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் CNC ஆட்டோக்கள் இயக்க விண்ணப்பங்கள் பெறப்பட்டு முதற்கட்டமாக தகுதியான பயனாளிகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சர்வதேச மகளிர் தினம் அன்று 8/3/2022 அன்று இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை மகளிர் வழங்கி திட்டத்தினை துவக்கி வைத்துள்ளார். சரிங்களா? அந்த டைம்ல துவக்கி வச்சிருந்தாங்க 8ஆம் தேதி. இதனை தொடர்ந்து CNC ஆட்டோக்கள் 2ஆம் கட்டமாக வழங்கப்படுவதாக தகுதியான பயனாளர்கள் விண்ணப்பங்கள் பெறும் பொருட்டு இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற 6/4/2022 விண்ணப்பங்கள் கீழ்கண்ட நிபந்தனைகளும் வரவேற்கப்பட்டிருந்தன. ஓகேங்களா? பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் இதற்கு. ஆகவே கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் முன்னுரிமை அளிக்கப்படும். 20 முதல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த நிபந்தனைகளை கூறியிருக்காங்க. ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும், சென்னையில் குடியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே சென்னையில் உள்ள ஆட்டோ ஓட்டு விருப்பமுடைய பெண் ஓட்டுநர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை சென்னை 6,01 செங்காரவேலூர் மாளிகை 8வது தளத்தில் செயல்படும் சென்னை மாவட்ட சமூக நல அலுவலர் வடக்கு, ஓகேங்களா, அல்லது சென்னை மாவட்ட சமூக நல அலுவலர் தெற்கு என்ற முகவரியில் 6/4/2025 தேதிக்குள் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்னென்னா உடனடியாக நீங்கள் போயிட்டு உங்களுடைய விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு உங்களுடைய ஆட்டோவை உறுதி செஞ்சுக்கோங்க. நான் கூறிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.